புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு வார சந்தை மதகடிப்பட்டில் இயங்கி வருகிறது. இந்த சந்தையில் மாடு விற்பனையே பிரதானம். கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, சேலம், பன்ருட்டி, பெங்களூர், வந்தவாசி ஆகிய பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்படும் மாடுகள் இங்கு விற்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் இந்த சந்தையில் அருகில் உள்ள தமிழக பகுதிகளில் இருந்து காய்கறி, பழங்கள், கருவாடு, கோழி போன்றவை கொண்டு வந்து விற்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் இன்றைய சந்தைக்கு பந்த் காரணமாக மாடுகளின் வருகை குறைவாக காணப்பட்டது. அந்த மாடுகளும் குறைந்த விலைக்கே விலை போயின. இது புதுவையில் மிக பாரம்பரியமான சந்தை. இங்கே வந்து பார்த்தோம்னா கோழி, ஆடு, மாடு எல்லாமே மிக சிறப்பாக விற்பனை ஆகிட்டு இருக்குது. இப்போ பொங்கல் பண்டிகைன்றதுனால போன வருஷம் கடந்த 2018 விட இப்போ 19 வந்து மிக சிறப்பாக நல்லபடியாக வியாபாரம் போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு இப்போ மாடு இல்லை, அதனால் 2 மாடு வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அதில் இப்போ அலங்கார பொருட்கள் நிறைய இருக்குது, அதுவும் வாங்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே கோழி வளர்க்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. கோழி வந்து வாங்கியிருக்கு. கிண்ணி கோழி இருக்குது, வளர்ப்பு கோழி இருக்குது, சண்டை கோழி இருக்குது. கோழியில் எத்தனை வகை இருக்குது? 6-7 வகை கோழி இருக்குது. நான் வாரம் சந்தைக்கு டெலிவரி கொடுக்க வருவேன். மற்றபடி இந்த வாரம் பார்க்க போனால் கருங்கோழி, கிண்ணி கோழி, வான்கோழி, ஒரிஜினல் தூய நாட்டுக்கோழி மக்கள் அதிகம் விரும்புகிறது. இந்த பண்ணைக்கோழி விரும்பாமல் தூய நாட்டுக்கோழி விரும்பிட்டு இருக்காங்க. அந்த கோழி அதிக அளவில் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரம் போன வாரத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் பரவாயில்ல, மக்களோட கூட்டமும் நல்லா இருக்கு. சந்தையொட்டியுள்ள புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் மணல் எடுக்க தடை விதித்துள்ளதால் விற்பனைக்கு கொண்டு வரும் மாடுகள் அடிமாட்டுக்கு விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் 1 லட்சம் ரூபாய் வரை விலை போன மாடுகளை 30,000 ரூபாய்க்கும் 40,000 ரூபாய்க்கும் விற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலையுடன் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். 2-3 வாரத்தோட இந்த வாரத்தில் பொங்கல் கிட்ட வரதுனால இந்த வாரம் மாடு அதிகமாக இருக்குது. இதேமாரி மாடு அதிகமாக வரணுனாக்கா அதை கவர்மெண்ட்டில் பாஸ்போர்ட் போட்டால் இன்னும் மாடு நிறையா வரும். நீ முறையான பாஸ் போட்டீங்கன்னாக்கா முறையாக மண்ணை ஏற்றி முறையாக போக போகிறான். இன்னும் மாடும் வரும், விவசாயம் இன்னும் பெருகும். எதுவுமே செய்யாத மக்கள் எவ்வளோ பேர் இந்த பொங்கல் எப்படி கொண்டாட தெரியாது, நிறைய பேர் நிற்கிறாங்க. நிறைய பேர் மாடு விற்கிறாங்க, அடிமாட்டுகளே விற்குது, மாடே ஒழியுது எல்லா மாடுமே.